இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அன்பு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதாவது ஏமாற்றாதபடிக்கு உண்மையாக எல்லோரிடமும் பழக வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்புதான் எல்லாமே, அன்பில்லாமல் ஒன்றுமே இல்லை. வேதமும் சொல்லுகிறது, அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று. என்னிடத்தில் என்ன இருந்தாலும் அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லை என்றால் நான் பிரயோஜனமற்றவனாக இருப்பேன். வேதாகமத்தில் சீசர்கள் ஒரு தடவை இயேசுவிடம் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன என்று. அப்பொழுது தேவன் அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் ஒரு அடையாளமாக தேவன் சொல்லுகிற காரியம் அக்கிரமங்கள் மிகுதியாவதால் அன்பு தணிந்து போம் என்று சொல்லுகிறார். இப்போதைய காலகட்டத்தை நாங்கள் சுற்றி பார்த்தோமாக இருந்தால், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளும் சகோதரர்களுக்கு விரோதமாக சகோதரர்களும் என்று எதிராக எழும்புகிறதை நாங்கள் காண்கிறோம். உண்மையில் அன்பு என்றது இப்பொழுதைய காலத்தில் தணிந்து போய்கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று. எங்களுடைய அன்பு தேவன் எப்படி எங்களை எந்த ஒரு நிபந்தனையுமின்றி நேசித்தாரோ அதே போல நாங்களும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நேசிக்கிறோமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறது. அப்படி அல்லாமல் ஏதாகிலும் ஒரு எதிர்பார்ப்பை குறித்து நாங்கள் நேசிக்கிறோமாக இருந்தால் அந்த அன்பு மாயமானதாக இருக்கும், அழிந்து போய்விடும். ஆகையால இந்த வசனம் சொன்னது போல மாயமற்றதாக எங்களுடைய அன்பு இருக்கட்டும். Have a nice day.